ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் ChatGPTயை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 295% ஆஃப் பீப்புள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேற ஒரு ஏஐ பார்த்து போயிருக்காங்க. என்ன ரீசன், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங், என்ன நடந்தது, எதனால் இது இவ்வளோ பேர் எதுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போனாங்க? மெயினான ரீசன் பென்டகன் டீல். யூஎஸ் போட்ட பென்டகன் டீல். பென்டகன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பென்டகன்னா ஒன்றும் கிடையாது. பென்டகன்னா யூஎஸோடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் பார்த்திங்கன்னா பென்டகன். அவங்க போட்ட ஒரு டீல் ChatGPTயை எல்லாருமே சம்மந்தமே இல்லாமல் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பென்டகன் யார் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, ஆந்த்ரபின்ற ஒரு ஏஐயை அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டீலில் என்ன இருக்குன்னா, நாங்கள் ஏஐயை யூஸ் பண்ணிப்போம். இது யாரை வேணாலும் நாங்கள் சர்வேலன்ஸுக்காக யூஸ் பண்ணலாம். அதுக்காக ஏஐலேருந்து மோஸ்ட் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய டேட்டா எல்லாமே ஏஐ கிட்ட தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஈவன் இந்த கண்டென்ட் கூட நான் ஏஐலேருந்து தான் எடுத்தேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஏஐ கிட்ட நம்ம யார், என்ன, ஏது எல்லாமே ஏஐக்கு நல்லாவே தெரியும். ஈவன் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் முதற்கொண்டு ஏஐக்கு நம்மளை விட நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் பென்டகன் ஆந்த்ரபின்ற ஒரு ஏஐ கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க என்னால் பண்ண முடியாதுன்னு விலகிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எதனால் விலகுறாங்கன்னா, மெயின் ரீசன் எத்திக்கல் ரீசன் தான். என்னால் ஏன்னா ஆல்ரெடி வார் போய்கிட்டு வாருக்காக தான் இதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பென்டகன் டீல் பண்ணுறாங்க. வாருக்காக நாங்கள் இந்த ஏஐ யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்திக்கல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மிஷின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வெப்பன்ஸ் எல்லாமே ஏஐயால் ஹேண்டில் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பென்டகன் போட்ட டீலில் ஆந்திரப்பி வெளில வராங்க. எங்களால் இது அலோவ் பண்ண முடியாது, நாங்கள் இதை சைன் பண்ணல அப்படின்ட்டு பல $1 பில்லியன் ஆன டீலை அவாய்ட் பண்ணிவிட்டு பென்டகன் வெளில வராங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த டீல் திரும்பி ChatGPT கிட்ட போகுது. அதாவது ஓப்பன் ஏஐ இதை கம்ப்ளீட்டாக ஓகே பண்ணிடுறாங்க. இது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தது வரைக்கும் ஒரு பயங்கரமாக இன்டர்நெட் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ChatGPTலேருந்து எல்லாம் வெளில வந்துட்டாங்க. பட் ஆனால் முக்கியமாக ChatGPTலேருந்து 1.5 மில்லியன் பீப்புள் 1.5 மில்லியன் யூசர்ஸ் ChatGPTலேருந்து வெளில வந்திருக்காங்க 48 ஹவர்ஸில். பட் ChatGPTயோட ஆக்சுவலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 800 மில்லியன் 800 மில்லியன் யூசர்ஸ் ChatGPTயில் இருக்காங்க. இது 0.18% மட்டும்தான். 800 மில்லியனில் 1.5 மில்லியன் 0.18% மட்டும்தான் வெளில போயிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ChatGPTக்கு அப்போசிட்டில் இருக்க நிறைய ஒரு இதுதான் அவாய்ட் ChatGPT இந்த மாதிரியான சில ட்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக பரவிச்சு. அதனால தான் ChatGPTலேருந்து நிறைய பேர் வெளில வந்தாங்க தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் ChatGPT யூஎஸோட அந்த பென்டகன் டீலில் சைன் பண்ணாலும் அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வெப்பன்ஸை ஹியூமனுடைய ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக ஏஐ யூஸ் பண்ணி மட்டும் வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சாலும் இது இன்கேஸ் இதை ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT ஓப்பன் ஏஐ இதை அலோவ் பண்ணலை, அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்து கூகுள் ஜெமினி இருக்குது, கூகுள் ஜெமினிக்கு போவாங்க. பர்ப்ளெக்சிட்டி இருக்குது, அவங்களுக்கு போவாங்க. இது மாதிரி நிறைய ஏஐ சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தங்க அக்செப்ட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்ன் தான். என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆன்லைனில் எந்த அளவுக்கு நம்மளுடைய பர்சனலை இன்வால்வ் பண்ணிக்கிறோம். நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏஐயால் எவ்வளோ ஹியூமன்ஸ் லோன்லினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். டீட்டெயிலாக அதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏஐ இருக்கனால ஒரு ஹியூமனுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை அக்செப்ட் பண்ணது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட்டை தாண்டி ஒரு கம்பெனியால் என்ன பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், பென்டகன் போட்ட டீலை அக்செப்ட் பண்ணாத ஆந்த்ரபியை ஆல்ரெடி யூஎஸ் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனி ஒரு வேஸ்ட்டான கம்பெனி, இந்த கம்பெனி ஒரு கேபிட்டலிசமுக்கு எதிரான கம்பெனி அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸும் ஓப்பனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுறது தான் யூஎஸ் கவர்மெண்ட். அது நம்ம கண்கூட இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், வாட் எவர் செட் அண்ட் டன் நடந்துருச்சு, அவங்க பண்ண தான் செய்வாங்க. பட் இதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி தான். ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான். ஆப்வியஸாக ட்ரம்ப் தான் இல்லைங்களா? எத்தனை கண்ட்ரி மேலே போர் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். கியூபா மேலே போர் போய்கிட்டு இருக்குது, பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஈரான் மேலே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது. பட் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் ப்ராப்ளமே இல்லை. இஸ்ரேலுடைய ப்ராப்ளத்தை தூக்கி கொண்டு வந்து யூஎஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே ப்ராப்ளத்தை யூஎஸ் மக்களும் சரி, யூஎஸில் இருக்க நிறைய கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்க நிறைய பெருமே வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஏன் இந்த போருக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ChatGPTக்கு இதுதான் நடந்திருக்கு. இதனால தான் நிறைய யூசர்ஸ் ChatGPTலேருந்து வெளில போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.